ஆசிய தடகள போட்டியில் தமிழ்நாடு வீரருக்கு வெண்கல பதக்கம் கிடைத்திருக்கிறது. இது பற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், முழு விவரம். 26வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி தென்கொரியாவின் பூமி மைதானத்தில் நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ஆசிய அளவிலான தடகள சாம்பியன்ஷிப் போட்டி மே மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெற இருக்கு. இந்த தடகள போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலிருந்து மொத்தம் 64 வீரர்கள் பங்கேற்றக்கூடிய நிலையில முதல் நாளான இன்று 20 கிலோமீட்டர் நடைப்பந்தய போட்டியில தமிழக வீரர் செர்வின் செபாஸ்டியன் வெண்கல பதக்கம் வென்றிருக்கார். மிக முக்கியமாக இந்த ஆசிய அளவிலான நடைபயணத்துல வலுவான வீரர்கள் இருக்கக்கூடிய நிலையில இந்தியாவிற்காக தமிழகத்தைச் சேர்ந்த செர்வின் செபாஸ்டியன் என்ற வீரர் 20 கிலோமீட்டர் நடைபந்தயத்தில் மிக சிறப்பாக விளையாடி வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்திருக்கிறார். 31ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டியில அடுத்தடுத்து பல்வேறு பிரிவுகளின் கீழ் போட்டி நடைபெறுகின்றது. மொத்தம் இந்தியா முழுவதும் 64 வீரர்கள் கலந்து கொண்டிருந்தாலுமே தமிழகத்திலிருந்து 9 வீரர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அதுல பிரவீன் சித்திரவேல் ட்ரிபிள் ஜம்ப்லையும் அதே போன்று மகளிர் பிரிவில் வித்யா ராமராஜ், சுபாஷ், அதுக்கப்புறம் 4x400 ரிலேல சந்தோஷ்குமார் ஆகியோரும் பதக்கம் வெல்வதற்கான அதிக வாய்ப்புள்ள ஒரு நிலையில இன்றைய தினம் இந்த 20 கிலோமீட்டர் நடை பந்தயத்துல தமிழகத்தைச் சேர்ந்த செர்வின் செபாஸ்டியன் வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்திருக்கிறார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில வென்றிருக்கக்கூடியது அடுத்த ஆண்டு நடைபெறும் ஆசிய போட்டிகளுக்கும் அதனை அடுத்து நடைபெறும் உலக அளவிலான தடகள சாம்பியன்ஷிப் போட்டிக்கும் தகுதி பெறுவதற்கு மிக முக்கியமான போட்டியாக பார்க்கப்படுகிறது என்பதால் செர்வின் செபாஸ்டியனுக்கு இந்த பதக்கம் மிக முக்கியமானதாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.